கணேச சரணம் சரணம் கணேசா. என் நெஞ்சம் நிறைந்த கணபதி டிவி அன்பர்களே, எல்லாமல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும். அதற்காக இந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நம்முடைய வார பலன்கள் நிகழ்ச்சி இது. நாம இன்னைக்கு மே மாசம் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரையிலான இந்த ஒரு வார காலத்துக்கான பலன்கள், 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்க போறதுன்னு பார்க்க போறோம். இந்த வாரம் சந்திர பகவானை பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துல தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார், பூராடம் நட்சத்திரத்துல நிறைவு பெற்றார். இந்த வாரம் என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னா, ரொம்ப முக்கியமான விசேஷங்கள் நிறைந்த வாரம் இது. குறிப்பா இன்றைய தினம் பிரதோஷம். இந்த பிரதோஷத்துடைய மகிமை உங்களுக்கு தெரியும். நெஞ்சில், அதாவது உலகத்திற்காக நஞ்சை தன்னுடைய தொண்டையிலே தாங்கியவன் சிவபெருமான். அதோட தொடர்புடையதுதான் பிரதோஷம், உங்களுக்கு தெரியும். உலகத்திற்காக நஞ்சை தன்னுடைய தொண்டையிலே தாங்கிய சிவபெருமான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிற நஞ்சை முறியடிச்சுவார். நம்முடைய துன்பங்களை இவர் தாங்கி நம்ம காப்பாற்றுவார். அதற்காகத்தான் இந்த பிரதோஷ திருநாள். இன்னைக்கு மாலை நேரத்துல போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவில்ல இருந்து நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமச்சிவாய மந்திரம். பெரிய பெரிய புராணங்கள் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எனக்கு சமஸ்கிருதம் தெரியாதுங்கிற கவலை வேண்டாம். ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய ஓம் என்று சொல்ல தெரிந்தால் போதும். சிவபெருமானே இப்படி நீங்க துதிச்சுன்னு இருக்கணும். அந்த நேரம், சில பேர் அந்த நேரத்துல சினிமா கதைகள் பேசிட்டு இருப்பார். அக்கம் பக்கத்து வீடுகளோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அண்ணன் தம்பி சண்டைகளை பேசுவார். இந்த நேரம் கோவில்ல போய் உட்கார்ந்து சிவபெருமானை பார்த்து நமச்சிவாய மந்திரத்தை நீங்க சொல்ல சொல்ல உங்களுடைய தோஷங்கள், கஷ்டங்கள் விலகும். ஆகவே இன்றைய தினம் பிரதோஷம். மாலை நேரத்தில் போய் சிவபெருமான தரிசனம் பண்ணுங்கோ. 22ஆம் தேதி இன்னொரு அற்புதமான நிகழ்வு இருக்கு, நரசிம்ம ஜெயந்தி. வாழ்க்கையில நமக்கு சில பேர் கடும் கஷ்டம் கொடுத்துட்டு இருப்பா, என்னன்னே தெரியாது, ஏனோ நம்மள பிடிக்காது. ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறச்சே உங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைப்பா. குடும்பங்கள்ல சிலர் உங்களை அழிக்கணும்னு நினைப்பா. இப்படி பல்வேறு இடங்கள்ல இருக்கும். இப்படி கடுமையான துன்பங்கள் வருதே, கஷ்டங்கள் வருதே, நான் செய்யாத குற்றங்களுக்கு எனக்கு தண்டனை வருதே, பெருமாளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கவலைப்படுறவா நரசிம்மரை பிடிச்சுக்கணும். நரசிம்ம ஜெயந்தி 22ஆம் தேதி அவரை சேவிக்கணும், நரசிம்மரை சேவிக்கணும். உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கோங்க, வேண்டுதல் நிறைவேறும் நல்ல நாள். 23ஆம் தேதி பௌர்ணமி விரதம். இந்த பௌர்ணமி விரதத்துல இன்னொரு விஷயமும் கலந்து வருது, அர்த்தநாரீஸ்வர விரதம். உமையொரு பாகனாக இருக்கக்கூடிய சிவபெருமான், சிவன் பாதி சக்தி பாதி என்று கலந்த சிவபெருமான் நமக்கு அனுக்கிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் அர்த்தநாரீஸ்வர விரதம். யார் யார் குடும்பங்கள் எல்லாம் புருஷ பொண்டாட்டி பிரிவு இருக்கோ அவள்லாம் இன்னைக்கு விரதம் இருந்து அர்த்தநாரீஸ்வரரை நமஸ்காரம் பண்ணினா உங்களுக்கு ரொம்ப நிறைய நன்மைகள் நடக்கும். அர்த்தநாரீஸ்வரர் கோவில் எங்க இருக்கு? திருச்செங்கோடுல இருக்கு. சென்னையில நங்கநல்லூர்ல அர்த்தநாரீஸ்வரர் கோவிலே இருக்கு. ஆகவே நீங்க இப்படி பல இடங்கள்ல இருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் கோவில், அவரை போய் தரிசனம் பண்றது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். 26ஆம் தேதி துன்பங்களை நீக்கக்கூடிய அற்புதமான நாள் இல்லையா, சங்கடகர சதுர்த்தி. இவ்வளவு விசேஷங்கள் இந்த வாரம் இருக்கு. இந்த விசேஷங்கள் விடாம கடைபிடிச்சா உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். எனதருமை மேஷராசி அன்பர்களே, சந்திர பகவானை பாருங்க, உங்களுக்கு 7வது ராசி, 8வது ராசி, 9வது ராசிகள்ல இந்த வாரம் பயணம் பண்ற.
முதல்ல இந்த கல்யாண தடைகள் இருக்கும். சில பேர் புலம்பிட்டே இருப்பா, எப்போ கல்யாணம் ஆகும், எனக்கு கல்யாணமே ஃபிக்ஸ் ஆகலையே அப்படின்னு இருந்திருந்தே விரக்தி ஆயிடுறா. மனப்பொண்ணோ பையனோ வரன் வந்தது வச்சுக்கோங்க, அந்த விரக்தியிலே எனக்கு ஜாதகமே எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு பொண்ணே பார்க்காதீங்க, எனக்கு பையனை பார்க்காதீங்க, எனக்கு கல்யாணம் தட்டி போறது, எனக்கு யாரை என்ன பண்ணிக்கிறதுனே தெரியல, எனக்கு மனசுல வருத்தமா இருக்கு, எனக்கு கல்யாணம் வேண்டாம், காட்சியும் வேண்டாம் அப்படின்னு சில இளைஞர்கள் சொல்றேன். நீங்க இதுக்கு என்ன மனசுல விரக்தி வர்றதுக்கு என்ன காரணம்? கல்யாணம் நினைச்சபடி கை கூட இல்லையே அப்படிங்கிற வருத்தம். இன்னும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மேல் சாமனிசம் போகல. இன்னும் பல இளைஞர்கள் மாறிட்டாலும் சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, நிறைய இளைஞர்கள் மாறிட்டா, சில பேர் இருக்கிறத நான் சொல்றேன். இப்படித்தான் எனக்கு பொண்ணு வேணும், பொண்ணு அப்படி படிச்சிருக்கணும், பொண்ணு அழகா இருக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை வச்சுட்டு நான் ஒன்னும் கண்டிஷனையும் வச்சுக்கலையே, நியாயமா தானே பேசினேங்கிறான். கண்டிஷன் விதிச்செல்லாம் பொன் கிடைக்கக்கூடிய காலம் இது இல்லை, பொண்கள் கண்டிஷன் போடுற காலம் இது. அதை இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப எதுக்காக இதை சொல்றீங்கன்னா, இந்த வாரத்துல இந்த முதல் 2 நாட்கள் இருக்க பாருங்க, 20ஆம் தேதி 21ஆம் தேதி, இந்த நாட்கள் எல்லாம் பலருக்கு கல்யாணம் சம்பந்தப்பட்ட செய்தி வரும். ரொம்ப நாள் கல்யாணம் தடையா இருக்கிறவா இந்த நாள்ல காமாட்சிக்கு ஆத்துலயும் விளக்கேற்றிட்டு காமாட்சியை நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க கல்யாண விஷயங்களுக்கு, பொன் பார்க்கிற வரன் பார்க்கிற விஷயங்களை நீங்க தொடங்கலாம். அப்படி உங்க வீட்டுல நீங்க விளக்கேற்றும் போது, காமாட்சியை வழிபடுகிற போது கல்யாண தடைகள் விலகி நல்ல முறையில கூடி வருமே கல்யாணம். விளக்கேற்றி பார்க்கிறீங்களா, நல்ல விஷயம் கிடைக்கும். நிறைய குடும்பங்கள்ல பிள்ளைகள் அம்மா அப்பா சொல்லுவா கல்யாணம் பண்ணி கூட கேட்காதுகள் குழந்தைகள், ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டே இருப்பா. அந்த மாதிரி குடும்பங்கள் எல்லாம் தாய் தகப்பன் இந்த மாதிரி நாட்கள்ல காமாட்சி விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணோம். இந்த வாரம் அவ்வளவு அற்புதமா இருக்கு. அப்போ மேஷராசிக்காரங்களுக்கு இந்த 22ஆம் தேதி 23ஆம் தேதி இந்த நாட்கள்ல இந்த பகல்ல பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரி அதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த நாட்கள்ல நீங்க பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். சில பேர் திட்டம் போட்டு உங்க பேச்சை ரெக்கார்ட் பண்றது, உங்களுக்கு எதிரான விஷயங்கள் செய்வது, உங்களை சில சிக்கலில் மாட்டி விடுவதெல்லாம் செய்ய போறாங்க இந்த வாரம். அப்படிங்கும்போது யார்கிட்ட பேசும்போதும் மேஷராசிக்காரங்க இந்த வாரம் கவனமா இருந்துட்டு அந்த சிக்கல் வருமா? வராது. தைரியமா நீங்க தவிர்த்திட முடியும். ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்குள்ள விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா 25ஆம் தேதி சாயந்தரம் 26ஆம் தேதி வெளிநாடு போற முயற்சிகள் மேற்கொள்ளலாம். குடும்பத்துல ஒரு உயர்கல்வி சம்பந்தமா நீங்க ஒரு படிப்பு படிக்கணும், அது குடும்பத்தாருடைய உதவி வேணும், இல்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்குரிய விஷயங்கள் ஏதாவது வேணும்னா எல்லாமே நீங்க இந்த டேஸ்ல முயற்சி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல வாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுவும் இந்த பௌர்ணமி விரதம் வருது பாருங்க, இந்த நாட்கள் கொஞ்சம் மனச்சலனங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அது கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ பௌர்ணமி விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. உங்களுடைய 2வது ஸ்தானம் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கிரன், புதன், சூரியன், குரு அப்படின்னு சேர்ந்து ஒரு அற்புதமான நேரம், நல்ல வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்க போறது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். ஆபீஸ்ல உங்களுடைய பேச்சுக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். நீங்க எடுக்கிற டிசிஷனுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இப்போ இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தனஸ்தானத்துல போய் புதன் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, நல்ல வருமானத்தை கொடுப்பார். படிக்கிற மாணவர்களுக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் இது. பெண்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஆட்சியா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல உங்க வாழ்க்கை வசதிகள் மேம்படும், உறவுகள் சப்போர்ட்டா இருப்பாங்க, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை பெண்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நாகவல்லி அம்மன். எந்த இடத்துல நாகவல்லி அம்மன் இருந்தாலும் போய் தரிசனம் பண்ணுங்க, ரொம்ப நல்ல பலன் தரும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் உங்களுக்கு 6வது ராசியில பயணத்தை துவங்குறார், அஷ்டம ராசி வரைக்கும் போறார். புதுசா ஒரு வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இப்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போறது. அதே மாதிரி ஃபாரின் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அது கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சில பேர் வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க, அதுக்கு உள்ள முயற்சி கொடுக்கலாம். ஒரு அடுத்த ஸ்டேட்ல
நான் வேலைக்கு ட்ரை பண்ண போறேன், அடுத்த நாட்டில் வேலைக்கு ட்ரை பண்ண போறேன் அப்படிங்கிற வாழ்க்கெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டா இருக்க போறது. நீங்க நல்ல முயற்சி பண்ணலாம். ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் புத்தி சாதுரியத்தை அதிகப்படுத்துவார். இப்போ இந்த காலத்துல ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தேவைப்படுறது இல்லையா? அது புரியும் யங்ஸ்டர்ஸுக்கு, அது தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த புதன் பகவானுடைய அனுகூலத்தினால உங்களுடைய வே ஆஃப் திங்கிங், அதுல ஒரு பெரிய ஒரு நல்ல நல்ல விஷயங்கள், ஸ்மார்ட் வே ஆஃப் திங்கிங் உங்களை உயர்த்த போறது. மிக சாமர்த்தியமாக நீங்கள் செயல்பட போறீங்க. அனைத்து தரப்பினர், உடல் நலத்தில் பாதிக்கப்பட்ட சிலர் இந்த வாரத்தில் முதல் 2 நாட்கள் ஹெல்த்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். அது ரொம்ப அவசியம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏதாவது சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அதுல கவனம் செலுத்திக்கணும். சிலருக்கு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட ஒரு மன வருத்தமோ, மனச்சங்கடமோ, மனத்தாங்கலோ, ஏதோ ஒரு மனசு கஷ்டம் உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். பண விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் ஒரு நெருக்கடி இருக்கும். பணம் இருக்கும், பேங்க்ல பணம் இருக்கும், எஃப்டியா கூட போட்டு வச்சிருப்போம். எடுத்து செலவழிக்கிறதா, செலவழிச்சுட்டா வர்ற காலத்துல என்ன பண்றது, அதனால நம்ம எப்படி பணத்தை எடுத்து செலவழிக்கிறது, பணம் கரைஞ்சிடப்படாதேன்னு இருக்கும். உள்ள பேங்க்ல பணம் இருந்தாலும் எடுக்கிறதுக்கு மனசு இல்லாமலோ, இல்லை எடுத்தால் செலவாயிடுங்கிற நம்முடைய பயமோ, அன்றாடம் நமக்கு செலவாகிறது பாருங்க வீட்டுல. அப்போ அதுல சில நெருக்கடிகளை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள சில வாக்குவாதங்கள் அதனால வரும். அவசியமான விஷயத்தை கூட நீங்க செலவழிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு மனைவி வாக்குவாதம் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ரிஷபராசிக்காரா குடும்பத்துல இப்ப நடந்துட்டு இருக்கும் இல்லையா? அவங்க ஒரு செலவு சொல்லுவாங்க, நீங்க கம்மியா பண்ணணும்பீங்க, ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கும். புதுசா மாடி வீடு கட்டக்கூடிய யோகம், சிலருக்கு வீடு மாறக்கூடிய யோகம் எல்லாம் இப்ப இருக்கு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை நெருக்கடி இருந்துட்டே இருக்கும். நிறைய ரிஷபராசிக்காரர்கள் சொல்றேன், சார் நீங்க வார வாரங்களில் சொல்லியிருக்கள், டெய்லி ப்ரெடிக்ஷன்ல சொல்றேன், எங்களுக்கு அப்படி வேலை நெருக்கடி இருக்கிறது உண்மைதான் சார், கடுமையான வேலை ப்ரெஷர் இருக்குங்கிற. அது அப்படி உங்க சுயஜாதகத்துல இதை எப்படி தீர்க்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா, வேலையில பிரச்சனை இருக்கும், கோச்சார கிரகங்கள் காட்டிடுறது. இது எப்படி தீர்த்துக்கலாம்? நம்ம ஜாதகத்துல ஒரு பிரச்சனைன்னு இந்த கோச்சார கிரகங்கள் சுட்டி காட்டுறது வச்சுக்கோங்க. இது எப்படி தீர்வு என்ன இதுக்கு, எப்படி நம்ம பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம், இதுதானே உங்க கேள்வி. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். நம்முடைய சுய ஜாதகம், பிறந்த ஜாதகத்தில் இதற்கான தீர்வு இருக்கும். இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிற தீர்வு இருக்கும். நமக்கு இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களை இந்த கோச்சார கிரகங்கள் எடுத்துக்காட்டும். நமக்கு அதுக்கு நாம் செய்ய வேண்டிய தீர்வுகளை நம்மளுடைய சொந்த ஜாதகம் தான் எடுத்துக்காட்டும். அப்போ உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் அப்போ தேவைப்பட்டுருது. அப்படி நீங்க ஜோதிட பரிகாரம் செய்யும் போது பிரச்சனைகள் தீர்ந்துடுறது, அவ்வளவுதான் ரகசியம். உடன் பிறந்த சகோதரர்களோட சிலருக்கு சில கருத்து மாறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த வார கடைசி குறிப்பாக 25, 26 தேதிகளில் பயணங்கள், வெளியூர்களுக்கு போறது, லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றது, இதெல்லாம் விட்டுறணும். அம்மாவுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கணும். ஆபீஸ்ல யார்ட்டையும் நீங்க வாக்குவாதம் பண்ணிக்க கூடாது. பிஸ்னஸ் பண்றவாளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அது இந்த வாரம் இருக்க போறது. படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், கடுமையாக படிக்க வேண்டியிருக்கும், ஆனால் நல்ல முன்னேற்றகரமான தகவல் உங்களுக்கு இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மன மகிழ்ச்சி, உங்களை ரொம்ப அழகுபடுத்திக்கிறது, புதிய ட்ரெஸ் வாங்குறது, நகைகள் வாங்குற ஆர்வமெல்லாம் இந்த வாரம் அதிகமாக இருக்க போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் புன்னைநல்லூர் மாரியம்மன். புன்னைநல்லூர் மாரியம்மனை நமஸ்காரம் பண்றச்சே எல்லா நன்மைகளும் உங்க வாழ்க்கையில் வரும். எனதருமை மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்கிற நன்மைகள் எல்லாம் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். மிதுனராசிக்காரர்களுக்கு பாருங்க, சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு. குரு பகவான் 12ஆம் இடத்துல, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும், தொழில ஒரு பெரிய முன்னேற்றம் வரும், நிறைய ஸ்டாக் வாங்கி வைப்பீங்க, சில பேர் தங்கத்தை வீட்டுல நிறைய வாங்கி வைப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்க போறது, தொழில் ரீதியான முதலீடுகள் இருக்கு பாருங்க, அது அதிகரிக்க போறது. அதெல்லாம் இந்த வாரம் நடக்கும். அரசு துறையில் இருக்கக்கூடிய சிலருக்கு
இல்லைன்னா பிரைவேட் கம்பெனிகள்ல பெரிய பதவிகள் இருக்கக்கூடிய சிலருக்கு இடமாற்றங்கள் நிகழலாம். அதுக்கும் அமைப்பு இப்போ இருக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த சந்திர பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு பிசினஸ்ல செழிப்பு தரும். உங்களுடைய அன்பு மகள், அன்பு மகன் இவா வாழ்க்கையில முன்னேற்றம் தரும். ஆனால் செவ்வாய் ராகுவும் சேர்ந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது ஆபீஸ்ல சில நெருக்கடிகளை கொண்டு வந்து கொடுக்கும். ரொம்ப நன்னா பழகிட்டு இருப்பார், சகோதரன் மாதிரி. அவர் இப்போ அவரோட தகராறு வரும். ஏன்னா டீம் லீடர் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தார், நல்ல ஒரு பிரதர் மாதிரி பழகினார், இந்த ப்ரோ இப்படி பண்றாருன்னு உங்களுக்கு தோணும். அப்போ ஏதாவது ஒரு சங்கடங்கள் உங்க டீம்ல, உங்களுடைய ஆபீஸ்ல ஏற்படலாம். இந்த வாரம் என்ன பண்ணலாம்? துர்க்கையை நமஸ்காரம் பண்ணணும் இந்த வாரம். அதுதான் மிதுனராசிக்காரர்களுக்கு முக்கியம். பெண்கள் பலருக்கு வீடு மாற்றமோ வேலை மாற்றமோ அதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். உங்க வீட்டில் உள்ள ரிப்பேர் ஒர்க் யாருக்கு மிதுனராசிக்காரங்களுக்கு வீட்டில் பராமரிப்பு வேலைகள் செய்யணும், என்னென்ன ரிப்பேர் ஒர்க் செய்யணுமோ எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம். பல பேர் செய்துன்னு இருப்பீங்க. மற்றவங்களும் பராமரிப்பு வேலைகளை செய்வதற்கு ஏற்ற காலம். 4ல் கேது இருக்கிறதும் அவரை குரு பார்க்கிறதும் ரொம்ப நாளா வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம், வீட்டு பிரச்சனைகள் நான் சொல்றது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ரிப்பேர் ஒர்க்குகளும், அது எல்லாமே இப்ப நீங்க நிவர்த்தி பண்ணிக்க முடியும். சில பேர் புதுசா வீட்டுக்கு பொருட்கள் வாங்குவீங்க. இது ஒரு நல்ல வாரமாவே மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கு. நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. வேலையில மட்டும் ஒரு நெருக்கடி இருக்குன்னு சொன்னேன். ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி சிலர் தள்ளப்படுவீர்கள். இப்போ ஒரு சூழல் உங்களுக்கு அப்படி இருக்கும். உங்களோட ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய சக நண்பர்கள் சில பேர் பிரிஞ்சு போவா. வேலை நிமித்தமாகவோ வேறு காரணங்களுக்காகவோ பிரிஞ்சு போற ஒரு சூழலும் இப்போ இருக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை. லலிதாம்பிகையை வழிபட வழிபட எல்லா நன்மைகளும் நடக்கும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு லாபம் ஸ்தானம் ரொம்ப வலுச்செடுத்து. சுக்கிரன், புதன், சூரியன், குரு, எவ்வளவு கிரகங்கள் லாபஸ்தானத்துல பாருங்க. ரொம்ப லாபமா அமைய போற வாரம். சக்குன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கள், லாபத்துல புதன், லாபத்தை அள்ளி கொட்டு வரலையே. இப்போ ஒரு படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கள், எவ்வளவு பெரிய சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கிற அரியர்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன், எனக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கிடைக்கிறது, இப்படி நீங்க உங்களை பாராட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. சார் கல்யாணம் கூடி வருமா சார்? அதுதானே கேட்கிறேன். நிறைய பேருடைய கேள்வி அதுவா இருக்கு. நிச்சயமா கல்யாணம் கூடி வரக்கூடிய யோகம் இந்த வாரமும் இருக்கு. உங்களுக்கு நல்ல செய்தி வரும். அதுக்குரிய முயற்சிகள் நீங்க இறங்கலாம். வாக்குஸ்தானாதிபதி சூரியன் உச்சமா இருக்கிறதும் புதன் சேர்ந்து இருக்கிறதும் உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு, ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து, இது கூட போற அற்புதமான ஒரு காலமா இருக்கு. எல்லாத்தையும் விட தனஸ்தானாதிபதி தனகாரகனோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. நல்ல பண வருமானத்தை கொடுப்பாரு உங்களுக்கு. அப்புறம் என்ன கவலை? கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன கருத்து மாறுபாடு வரும். ஆனா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன கருத்து மாறுபாடு வேற, பிரச்சனைகள் வேற இல்லையா? சின்ன சிறு விவாதங்கள் போகும். ஆனா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒற்றுமையாவே இருப்பீங்க. விவாதங்கள் வருவது வேறு. நல்ல சந்தோஷமா அந்த வாரத்தை என்ஜாய் பண்ண போறீங்க உங்க குடும்பத்தோட. படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். பேங்கிங் செக்டார்ல வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இப்ப கிடைக்கும். பொருளாதாரம் படித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கெமிஸ்ட்ரி படித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு உயர் பதவி கிடைக்காம யார் ஒருத்தர் இந்த சீட்டை அடைச்சுட்டு இருக்காரோ அவர் இப்ப டிரான்ஸ்பர் ஆகி போயிடுவார். கொஞ்ச காலத்துல உங்களுக்கு ஒரு உயர் பதவி கிடைக்க போறது. அதனுடைய சூழல் இப்ப கனிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர் பதவி காலியாக போகிறது. அது உங்களுக்கு கிடைக்கும் சூழல் வரப்போறது. அதை புரிஞ்சுக்கோங்க. பெண்களுக்கு தொட்ட காரியம் எல்லாம் வெற்றின்னு இருக்க, அதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி. பிரத்யங்கரா வழிபாடு கடகராசிக்காரர்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் விளைக்கிறோம். எதுக்கு அஷ்டமதி சனியை பத்தி கவலை? பிரத்யங்கராவை வழிபடுங்கன்னா இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு
வருமானம் உயரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். சிம்மராசிக்கு அதிபதி யாரு? சூரிய பகவான். அவர் குருவோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கார். தனகாரகனோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கார். சிவராஜ யோகத்தை கொடுத்துட்டு இருக்கார். சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய சந்தோஷங்கள் பெருகும், வெற்றிகள் பெருகும், வருமானம் பெருகும். எதிர்காலத்தை சிறப்பா அமைச்சுக்கிறதுக்கு உள்ள திட்டங்களை இப்ப நீங்க தீட்டிப்பீள். அவ்வளவு நன்னா இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு. 10ஆம் இடத்துல சுக்கிரன், பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போறது. பிசினஸ் பண்றவாளுக்கு அபரிமிதமான முன்னேற்றம் ஏற்பட போறதுன்னு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு. நிறைய பேர் கல்யாண பேச்சுவார்த்தை நடந்துட்டே இருக்கும். எப்ப சார் முடியும் அந்த கல்யாணம்? பேச்சு நடந்துகிட்டு தான் இருக்கு, வீட்டுல பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இடம் கூடி வரணும்ல அப்படின்னு கேட்கறவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்? இந்த சப்த கன்னிகைகள் இருக்கும் பாருங்க, சப்த கன்னிகைகள் வழிபாடு செய்யணும். அந்த தெய்வங்களை நீங்க கும்பிட கும்பிட சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வாரம் சூப்பரா இருக்கும். சப்த கன்னிகை வழிபாடு. சில பேருக்கு ஆபீஸ்ல புதிய பொறுப்பு பொசிஷன் வந்து சேரப்போகுது, ஒரு நல்ல நேரம். பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு பிசினஸ்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள், இல்லை இந்த பிசினஸை கண்டினியூ பண்ணுவோமா அப்படின்னு உங்க மனசுல இருந்த தயக்கங்கள், அதெல்லாம் விலகி பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. பிசினஸ்ல ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இந்த வாரத்துல மஞ்சள் கலந்த நீர் இருக்கு பாருங்க, மஞ்சள் தண்ணி. அந்த மஞ்சள் கலந்த நீரை தினந்தோறும் ஆபீஸ் திறக்கும் போது வாசல்ல தெளிச்சிட்டு, அதுக்கு நடுவில் ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு, அதன் பிறகு நீங்க கடையை தொடங்க. இது செய்து பாருங்களேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி கஸ்டமர்ஸ் பேஸ் பெருகும், உங்க வியாபாரம் நல்லா இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப சிறந்த வாரமா இருக்கு. வீட்டுல நடக்கக்கூடிய பஞ்சாயத்து, உங்க கணவருக்கும் உங்க மகனுக்கும் இடையில ஆகல, பிரச்சனை இருக்கு, ஒத்து போகல, இந்த பஞ்சாயத்துல பேசி சரி பண்ணுவீங்க. பொறுத்து போங்கப்பா 2 பேரும் சொல்லுவீங்க. குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வருவீங்க. வெளிவட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆபீஸ்ல உங்களுடைய சுயமரியாதைக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சிம்மராசி பெண்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்கு, மொத்தத்திலேயே நல்லா இருக்கு. எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு ராசியில கேது உட்கார்ந்துருக்காருங்கிற போதே நம்ம என்ன பண்ணணும்? இந்த வாரம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை விட்டுறக்கூடாது. பிள்ளையாருக்கு பிடிச்ச விஷயம் என்னங்க? கொழுக்கட்டை. கொழுக்கட்டை நைவேத்தியம் பண்ணி பாருங்க. மோதகமும் அதிரசமும் படைக்கின்றோம் அப்படின்னு நீங்க மோதகம் படைங்க பிள்ளையாருக்கு. பிள்ளையாருக்கு அப்படி கொழுக்கட்டை படைக்கும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகிறத கண்ணால நீங்க பார்க்கலாம். ராசியில கேது, 7ல ராகு இருக்காரு, கூட செவ்வாய் வேற சேர்ந்துட்டாரு. சில பேர் வம்பு வழக்குகளை தேடி தேடி போவான். சில பேரை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அவன் எதிர்பாராம வம்பு வழக்கு வரும். ஆனா கன்னிராசிக்காரங்க சிலருக்கு இப்போ நீங்களே வம்பு வழக்கை தேடி போவீங்கன்னு இருக்கு. அதுல எச்சரிக்கையா இருந்துடணும். வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்க அந்த நாட்டு சட்ட திட்டங்களை மதிச்சு நடக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ சில பேருக்கு தேவையில்லாத போலீஸ் ப்ராப்ளம், சட்ட சிக்கல்கள் அதெல்லாம் காட்டுது இல்லை, கவனமா இருங்க. இன்னொரு வாரம் பெரிய யோகமான வாரம், உங்க பாக்கிய ஸ்தானம் வலுத்துருச்சு. சுக்கிரன், புதன், சூரியன், ராகு 4 பேரும் சேர்ந்திருக்காங்க பாக்கிய ஸ்தானத்துல. அப்ப நல்ல காசு வரும், நல்ல உயர் பதவி கிடைக்கும், ஃபாரின் போற யோகம் கிடைக்கும், படிப்புல நல்ல முன்னேற்றம் வரும். பெண்களுக்கு நீங்க நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி வரும். ஆபீஸ்ல என்ன போட்டி இருந்தாலும் உங்களுக்கு உயர் பதவி தேடி வரும். நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா கூட ஃபாரினுக்கு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. எப்படி ஒரு அமைப்பு பாருங்க. இன்னும் சில பேருக்கு வந்து முதல் திருமணம் விவாகரத்தாயிருக்கும். கணவர் சரியா அமைஞ்சிருக்க மாட்டாரு, இல்ல மனைவி சரியா அமைஞ்சிருக்க மாட்டாங்க, விவாகரத்து அமைஞ்சு போச்சு. அவங்கெல்லாம் இந்த வாரத்துல நான் ஏற்கனவே அர்த்தநாரீஸ்வர விரதம் சொல்லியிருக்கேன். 23ஆம் தேதி முதல்ல குறிப்பிட்டிருக்கேன்ல, அதை பாருங்க. அர்த்தநாரீஸ்வர விரதம் இருந்து பாருங்க, நல்ல 2வது கல்யாணம் கூடி வந்துடும். ரொம்ப நல்ல வாரங்க கன்னிராசிக்காரங்களுக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க என்ன பண்ணணும்? இந்த வாரம்
அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு திருச்செங்கோட்டில் சென்றோ இல்லை உங்கள் அருகில் இருக்கக்கூடிய இடங்கள்லையோ அர்த்தநாரீஸ்வரர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அந்த விரதம் இருங்க. எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. சந்திர பகவான் ராசியில 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல பயணம் பண்றார். அப்ப இந்த வாரத்துல நம்ம எப்படி இருந்துக்கிட்டோம்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் ஒரு ஃபாரின் போவோம் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அதுக்குள்ள வாய்ப்பெல்லாம் பெருகும். இன்னும் சில பேர் உங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய மகிழ்ச்சி அது இப்ப கிடைக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய் ராகு உட்கார்ந்துருக்குன்னா அந்த வண்டி வாகனங்கள்ல கவனமா போறது ஒரு விஷயம். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? வண்டி வாகனங்கள் ரிப்பேர் வைக்கிறதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, எதிரிகள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கு. சில பேருக்கு யாரை பகைக்கிறதுனே தெரியாது. கட்டிய மனைவியை எதிரி மாதிரி நடத்துவான் சில பேர். உன் கூட வாழறதே பிடிக்கலைமா யார்கிட்ட? கட்டிய மனைவிட்ட. சில பெண்கள் கணவனை ஏன் உயிரோடு இருக்கேன்னு கேட்பாங்க. இப்படி ஒரு பரஸ்பரம் கணவன் மனைவி மீது அன்பில்லாத வாழ்க்கை இருக்கு பாருங்க. அன்பு அகத்தில்லா வாழ்க்கை அப்படின்னாரு. மனசுல அன்பே இல்லைன்னா அது என்னையா வாழ்க்கைன்னு கேட்கிறார்ல வள்ளுவர். அந்த மாதிரி சில பேர் கணவன் மனைவி குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்கு பாருங்க. அந்த பிரச்சனைகள் சில இடங்கள் இப்ப அதிகமா தெரியுது துளாராசி குடும்பங்கள்ல. கணவருடைய உடல் நலத்துல அக்கறை எடுங்க, மனைவியுடைய உடல் நலத்துல மனநலத்துல அக்கறை எடுங்க, பரஸ்பரம் அன்பு காட்டுங்க. சில பேர் ரொம்ப கெத்தா வாழ்வாங்க, கணவன் மனைவிக்கு இடையிலேயே கூட கெத்த காட்டிட்டு வாழ்வாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பு காட்டுவதுதான் வாழ்க்கையை வளர்க்கும். குடும்பம்ங்கிறது மனசு விட்டு பேசுற இடம், சந்தோஷமா இருக்கிற இடம். 4 பேரை பத்தி குறை பேசுவீங்க, 4 பேரை பத்தி திட்டி பேசுவீங்க, 4 பேரை பத்தி சந்தோஷமா பேசுவீங்க, உங்க ஆபீஸ் கஷ்டங்களை பேசுவீங்க. எல்லாம் பேசக்கூடிய இடம் உங்களுடைய வீடு. அங்க ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும். அதை புரிஞ்சுக்கிடுங்க துளாராசிக்காரங்க. விட்டு கொடுத்து போதல் என்பது அவசியம். வியாபாரத்துல புதிய நபர்களை நம்ப வேண்டாம். அதே மாதிரி புதிய நபர்களால் சில சிக்கல் வரலாம் வியாபாரத்துல. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை முறையா செலுத்திட்டோமான்னு பாருங்க. முறையா செலுத்துங்க. எல்லாருக்கும் சிலருக்கு டாக்ஸ் சம்பந்தப்பட்ட நோட்டீஸ் வரலாம், எச்சரிக்கையா இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ், பெரியவங்க, உங்க குடும்பத்து பெரியவங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னா, முக்குருணி விநாயகர் மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கார் பாருங்க, முக்குருணி விநாயகர், அவரை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, சூப்பரான வாரங்க உங்களுக்கு. 4 கிரகம் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு உங்களை பார்க்குது. குரு பார்க்கிறாரு, அதுவே நன்மை. சுக்கிரன் பார்க்கிறாரு, ரொம்ப நன்மை. இதுல லாபாதிபதியுடைய புதன் பார்வை வேற. லாபாதிபதி புதன் பார்க்கிறாரு 10ஆம் இடத்து, சூரியன் பார்க்கிறாரு. சூப்பரா வேலை கிடைக்கும். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வேலைக்கு ட்ரை பண்றதுக்கு இது அருமையான வாரம். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறவங்க, அது சம்பந்தமா என்னுடைய உயரதிகாரிகிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன் சார், அவங்கெல்லாம் இப்போ முயற்சி பண்ணுங்க. நல்ல பொருளாதார வளம் கூடும். கல்யாண விஷயம் நல்லபடியா கூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். சில இடத்துல பிள்ளைகளோட சில கருத்து மாறுபாடு இருக்கும், கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. அவங்களா வழிக்க வந்துருவாங்க. நல்ல கல்யாண விஷயமெல்லாம் கூடி வரப்போகுது. நீங்க ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட வேண்டாம். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ கல்யாண தடை இருந்துச்சுன்னா அது சரியாக போகுது. பெண்களுக்கு நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வருது. ஒரு புகழ் மிக்கவர்களாக நீங்க மாற போறீங்க. எழுத்து துறையில, மற்ற துறைகளில், கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ரொம்ப புகழ் கிடைக்குது. அற்புதமான வாரம். இந்த வாரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு விராலிமலை முருகனை வழிபடணும். விராலிமலை முருகன், அவனுடைய பேரருளால நீங்க நல்லா இருப்பீங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க போகுதுன்னு தெரியுது இந்த வாரம்.
சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், சிலருக்கு ப்ரொமோஷனோட டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதெல்லாம் இந்த சூழ்நிலைகள் ரொம்ப நல்லா இருக்கு. சகோதர உறவுகளை விட்டு கொடுத்து போகணும். சில பேர் அப்பா வீடு வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்துருப்பார், சொத்து பிரிச்சு கொடுத்துருப்பார், மாடி விடுவதற்கு கீழ் விடுவதற்கெல்லாம் அப்படி கொடுத்துட்டு போயிருப்பாரு. நம்ம பிள்ளைகளை மாதிரி உலகத்தில் ஒற்றுமை இல்லைன்னு அப்பா நினைச்சிட்டு போயிருப்பாரு. இன்னைக்கு பிள்ளைகளோட வாரிசுகளோ மோதிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் பல தனுசு ராசிக்காரங்க குடும்பங்கள்ல இப்ப நடக்கும். சொத்து பிரச்சனை. அதே மாதிரி ஹெல்த் விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கிடுங்க. நிறைய பேருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிளோ, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, வேற ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளங்கள் இருக்கலாம். இன்னொரு புறம் வேலை எதிர்பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு சூப்பரா வேலை கிடைக்கும், பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆனால் புதிய புதிய எதிரிகள் இப்போது முளைத்துக் கொண்டே இருப்பார்கள். நிறைய எதிரிகள் இருப்பார்கள். உங்கள் அந்தரங்க விஷயங்களை யார்த்தையும் ஷேர் பண்ணாதீங்க. இன்னைக்கு உயிர் நண்பராக இருக்கக்கூடியவர் நாளைக்கு பகைவராக மாறலாம். வாழ்க்கையில புரிஞ்சுக்கோங்க. உங்களை காட்டி கொடுக்க சிலர் விரும்புகிறார்கள், சமயத்திற்கு காத்திருக்கிறார்கள். தனுசு ராசிக்காரங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஆகவே வாழ்க்கை ரகசியத்தை யார்த்தையும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். வியாபாரத்துக்கு எனக்கு கடன் உதவி வேணுமே சார், நல்லா கிடைக்கும், நல்லா இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக வீர ஆஞ்சநேயரை வழிபடணும். கல்லுக்குழி ஆஞ்சநேயருக்கு நீங்க ஜாங்கிரி மாலை போட்டாலும் உங்களுக்கு எதிரிகள் விலகுவாங்க. வீர ஆஞ்சநேயரை போய் வழிபட்டாலும் நன்மைகள் நிகழும். எனதருமை மகர ராசி என்பர்களே, தொட்டது துலங்கும் அருமையான நேரம் மகர ராசிக்கு. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு தானே கவலைப்படுறீங்க. நல்ல செய்தி வந்திருக்கும். இப்போ நல்ல தொழில் வளம் பெருகக்கூடிய ஒரு வாரம். அது இளைஞர்களாக இருக்கட்டும், இளம் பெண்களாக இருக்கட்டும், புதுசாக தொழில் ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. சில பேர் படிக்கும் போதே பற்றி ஏதாவது தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க. ஒரு யூடியூப் சேனல் நடத்துவீங்க, வேற ஏதோ ஒரு தொழில் பண்ணுவீங்க. அப்படிலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ ஆசை வரும். ஏதோ ஒரு தொழிலை பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க பாருங்க. அப்படி தொழில் செய்யக்கூடிய நேரம், பார்ட் டைமா சம்பாதிக்கணுங்கிற எண்ணம், இதெல்லாம் இளைஞர்களுக்கு பெருகும். 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற புதன் உங்களுடைய கல்வி வளத்தையும் பெருக்குவாரு. அதுதானே முக்கியம். படிக்கிற நேரத்துல படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணணும். கல்வி வளமும் பெருகும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி செய்யறதுக்கு இப்ப சிறந்த நேரம். பேச்சுல மட்டும் நிதானம் வேணும். நிதானம் இல்லாம பேசிடுறீங்க. சில சமயம் பேச்சில் நிதானமா இருங்க. யாருக்கும் எந்த உறுதிமொழியும் இதை செய்தாரே அதை செய்தாரேன்னு உறுதிமொழி கொடுக்காதீங்க. காதல் விஷயங்கள் நல்லபடியா கைகூடும். பெண்களுக்கு மிகச்சிறப்பான வாரம். தொழில் முயற்சிகள் வெற்றி இருக்கும். ஆபீஸ்ல நல்ல பதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கூத்தனூர் சரஸ்வதி. கூத்தனூர் சரஸ்வதி வழிபாடு மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா நன்மையும் இந்த வாரம் தரப்போகுது. எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இடம் மாறக்கூடிய அமைப்பு சிலருக்கு உண்டு. சிலருக்கு புதுசா ட்ரெஸ் வாங்குற யோகம் உண்டு. நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், ஒரு எலக்ட்ரானிக் பொருட்கள், இதெல்லாம் புதுசா வாங்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு கைகூடி வரும். இந்த வாரத்துல 10th + 2 படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. நல்ல ஆசிரியருடைய துணை கிடைக்கும். லைஃப்ல முன்னேற போறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டை ரொம்ப அழகுபடுத்துவீங்க. ஒரு திரைச்சிலையை மாத்தலாமா, வீட்டுக்கு உபயோக பொருட்கள் வாங்கலாமா, ரொம்ப அழகா சந்தோஷமா வீட்டை அழகுபடுத்துவது, குடும்பத்தாரை சந்தோஷப்படுத்துவது, நீங்களும் சந்தோஷமாக இருப்பது, ஆபீஸ்ல மதிப்பு மரியாதையோடு இருக்கிறதெல்லாம் இப்ப கும்பராசிக்காரங்களுக்கு நடக்கும். கும்பராசிக்காரங்க கடன் வாங்கிறாதீங்கய்யா. கடன் வாங்கிட்டு அந்த செவ்வாய் ராகு கூட்டணி உங்களை விழித்து விடுமே. கடனை மழமழன்னு பெருக்கிறோம். ஸோ கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணிட்டீங்களாலே நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி கோபமா பேசாதீங்க. பாகிஸ்தானத்துல ஏற்கனவே செவ்வாய் ராகு இது அக்ரஸிவ் பிளானட்ஸுங்க. கோபத்தை தூண்டி விட்டுரும். கையில கூர்மையான ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. ஏதாவது தப்பு பண்ணி விட்டுருவோம். அதாவது அந்த நேரத்தில் பேச்சும் கத்தியா இருக்கக்கூடாது, கையில கத்தி பிடிக்கிறதும் இருக்கக்கூடாது.
அனாவசியமா வச்சிருக்காதீங்க. இது உங்களுக்கு ஆபத்தை கொடுத்துரும்ல. அதனால கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்துவதையும் தவிருங்கள். பேச்சுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. உங்களுக்கு இந்த வாரம் நல்லபடியா அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி. அவளை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை மீனராசி என்பர்களே, இது ஒரு சூப்பரான வாரங்க. முதல் 2 நாள் அமைதியா இருந்துட்டா போதும். இன்னைக்கும் நாளைக்கும் அமைதியா விடுங்க. 23ஆம் தேதியிலிருந்து ரொம்ப சூப்பர் இருக்கு. புதுசா பொருள் வாங்கக்கூடிய யோகம் வருது, வெளிநாடு போற யோகம் வருது, செல்வ செழிப்பு கூடுது, பிள்ளைகளால முன்னேற்றம் கிடைக்குது. கோபம் மட்டும் மூக்குக்கு மேல வருது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. மீனராசிக்காரங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் சிலருக்கு உடல்நல பாதிப்புகள் இருக்கலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க, ரொம்ப உதவிகரமா இருப்பாங்க. தன வருமானம் பெருகும். இளைய சகோதரி, இளைய சகோதரனுடைய உதவி, ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பக்கத்தில் உள்ள வீட்டை வாங்கக்கூடிய யோகம் பெருகும். உங்களுக்கு பயணங்கள் நிறைந்த வாரமா இந்த வாரம் இருக்கும். நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இப்ப ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு ஐயப்பன் வழிபாடு செய்யுங்கள், எல்லா நன்மைகளும் வரும். எனதருமை நேயர்களே, இந்த பதிவில் ஒவ்வொரு வாரமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்கள், கோச்சார பலன்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னு கேட்கிறவங்க இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசி என்ன தொடர்பு கொள்ளலாம். நீங்க நேரில் எங்களை சந்திக்கணும்னா சென்னையில வந்து டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய ஆபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னாலும் இந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு, இந்த அலைபேசி எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து நீங்க உங்களுடைய பேரும் தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய ஊரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டீங்கன்னா எங்க ஆபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு வாஸ்து ஆலோசனையோ, நியூமராலஜி அட்வைஸோ, சுப முகூர்த்தம் குறிக்கிறதோ, திருமண பொருத்தம் பார்க்கறதோ, ஜாதகம் பார்க்கறதோ, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையா இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.